தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். முக்கியமான ஒரு அப்டேட் இது என்ன அப்படின்னா, நமக்கு நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சதில் சில கேஸ் நடந்துட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும். இந்த கேஸில் உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறது ஒரு அப்டேட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறது, ஆவடியில் நடந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சென்டரில் இந்த பவர் கட் இஷ்யூனால் மாணவர்கள் சரியாக எழுத முடியாமல் போனதுனால அவங்க நம்ம உயர்நீதிமன்றத்தில் கேஸ் கொடுத்துட்டு சில கேஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த கேஸில் விசாரணை பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்க உயர்நீதிமன்றம்னா, இந்த கேஸை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இப்போ தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மறுபடியும் எல்லாருமே ஒன்று சேர்ந்து திரும்ப மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. இந்த மேல்முறையீடு பண்ணியிருக்கிறதுனால இப்போ அந்த உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இதுக்குரிய தீர்ப்பு என்ன, இது சரியான என்ன அப்படின்ற விஷயங்களை பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் நீட்டுடைய ரிசல்ட் அப்படின்றது என்டிஏ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது, அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது ஜூன் 14ஆம் தேதி ரிசல்ட் ஆனது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மறு விசாரணை அப்படின்றது ஜூன் 16ஆம் தேதி மறு விசாரணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எப்படி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மறு விசாரணை பண்ணி என்ன புண்ணியம் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். இப்போ எது எப்படி இருந்தாலுமே என்டிஏ தரப்புல இருந்து, ஏன்னா இங்கே பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அப்படின்றது இங்கே ஒரு 10 பேர் இருக்காங்க, நார்த் சைடில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ இதை தவிர வேற எந்த விஷயமே இந்த வருடம் இல்லாமல் இருந்தது. அதனால நீட்டோட ரிசல்ட் இந்த 10 மாணவர்களுக்காக மற்ற மாணவர்களை பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ரிசல்ட்டை ஃபர்ஸ்ட் வெளியிடுறாங்க. மேபி இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் ரிசல்ட் தான் நிறுத்தி வச்சு அதுக்கப்புறம் கொடுப்பாங்களா அப்படின்றதும் தெரியல. இரண்டாவது, அவங்க மறு விசாரணை அப்போ ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பாக கோர்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர்களுக்கு உண்டான நியதி அப்படின்றது அந்த இடத்துல கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம், நீட்டுடைய ரிசல்ட் அப்படின்றது ஜூன் 14ஆம் தேதி வருது. ஸ்கோர் கார்டு வந்ததுக்கப்புறம் ஸ்கோர் கார்டை திரும்ப நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய வேலை வரும். இது ஒரு பக்கம் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம். இப்போ கேஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால எல்லாரோட கேள்வி என்னன்னா, மறு விசாரணையில் மாணவர்களுக்கு சாதகமாக வந்தால் இவர்களுக்கு மதிப்பெண் சற்று கூடுதலாக தருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. பட் இது எதுவுமே கோர்ட் ஆராய்ந்து பார்த்து விசாரணை செஞ்சு என்டிஏக்கு அவங்க சப்மிட் கொடுத்தாங்கன்னா என்டிஏ அதற்குரிய ஆக்ஷன் என்னவோ அவங்க எடுப்பாங்க. அது மதிப்பெண் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அல்லது அந்த மாணவர்கள் மட்டும் மறுதேர்வு வைப்பாங்களா அப்படின்றதும் சரி. அது மறுதேர்வுன்றது பாசிபிள் சுத்தமாக இருக்கவே இருக்காது. வேற ஏதாவது அவங்க பண்ணது மாணவர்கள் போட்டது சரிதான், அந்த கேஸ் போட்டது சரிதான், மாணவர்கள் உண்மையிலே இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை உறுதிப்படுத்தினா அதற்கு உண்டான இழப்பீடு அப்படின்றது மாணவர்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும். ஸோ அது கிடைக்குது அப்படின்றதுனால அதுக்கும் இந்த நீட்டோட ரிசல்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றதுனால தான் இப்போதைக்கு நமக்கு ஜூன் 14ஆம் தேதி ரிசல்ட் அப்படின்றத வெளியிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கேஸோடைய அப்டேட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அடுத்தடுத்த நகர்வு என்ன அப்படின்றத தொடர்ச்சியாக நம்ம சேனலில் கொடுக்குறோம். இது இல்லாமல் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மதிப்பெண் சற்று குறைவாக இருக்கிற பட்சத்தில் நீட்டுடைய அதாவது மதிப்பெண் குறைந்தாலும் சரி, அல்லது நீங்கள் அப்ளை பண்ணுற அப்ளிகேஷனில் நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸை எப்படி நம்ம சரி பண்ணுறது, அப்ளை பண்ணும்போது மிஸ்டேக் வந்திருந்தா இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.